நீதிமொழிகள் 24வது வசனத்தில் இருந்து 28வது வசனம் வரை வாசிங்க. 30வது அதிகாரம், நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 24 தொடக்கம் 28 வரை. பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையில் தோண்டி வைக்கும் குழி முசல்களும் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள் தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஜந்துக்களை பற்றி பேச போகிறார் போல. ஹல்லேலூயா. நாங்கள் 4 ஜந்துக்களை பார்த்தோம். எறும்பு, குழிமுசல், வெட்டுக்கிளி, சிலந்தி. இதை ஆண்டவர் வேதத்திலே அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கும் பொழுது எறும்பு என்ன செய்கிறது? கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. குழிமுசல்கள் என்ன செய்கிறது? கண்மலையின் மேல தங்களுடைய வீட்டை கட்டுகிறது. வெட்டுக்கிளி என்ன செய்கிறது? ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாக தங்களுடைய இடத்துக்கு ராஜா இல்லாதிருந்தும் ஒழுங்காக அது போய் சேருகிறது. சிலந்தி என்ன செய்கிறது என்றால் தன்னுடைய சொந்த கால்கள் சொந்த கைகளினாலே அரசர் அரண்மனையில கூடி என்ன செய்தாம்? அது தன்னுடைய கூட்டை கட்டுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குது? எஸ். இப்போ அற்பமான ஜந்து அப்படி என்று வேதம் சொல்லுகிற இந்த 4 காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த 4க்கும் சத்துவம் அற்றது அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. இது தமிழ் வேதத்திலே சத்துவம் அற்ற என்ற சொல் தவறானது. தமிழ் வேதத்தில் இதில் தமிழில் இன்டர்பிரேட்டேஷன் டிரான்ஸ்லேஷன் பண்ணவங்க தவறாய் பண்ணிவிட்டார்கள். இதில் என்னென்றா சத்துவமற்ற ஜந்து அப்படி என்று சொல்றது அது தவறு. எபிரேய புஸ்தகத்திலே எபிரேய ஹீப்ரு பைபிளில் போட்டிருக்கிறது லிட்டில் பவர். ஓகே, கொஞ்சம் பலன்தான் அதுக்குண்டு, கொஞ்சம் வல்லமை அதற்குண்டு, சத்துவமே அதற்கு இல்லை அப்படி என்று சொல்றது தவறு. கொஞ்சம் வல்லமை அதற்கு உண்டு. இந்த 4 ஜந்துக்களுக்கும் கொஞ்சம் வல்லமை இருந்தது. இந்த 4 ஜந்துகளும் அற்பமானது. ஆனால் எறும்புக்கு ஒரு கொஞ்சம் வல்லமை, குழிமுசலுக்கு ஒரு கொஞ்சம் வல்லமை, வெட்டுக்கிளிக்கு ஒரு கொஞ்சம் வல்லமை, சிலந்திக்கு ஒரு கொஞ்சம் வல்லமை. ஆண்டவர் இந்த படைப்பை படைத்து இதுக்கு ஒரு கொஞ்சம் வல்லமையை கொடுத்து அதுக்கு ஒரு காரியத்தை குறிப்பிட்டு காண்பிக்கிறார். என்னென்றா பூமியில் மகா ஞானமானவைகள் என்னதான் கொஞ்சம் வல்லமை தான் இருக்குது, அற்பமான ஜந்து தான். ஆனா அதுக்கு என்ன இருக்குது? மகா ஞானம் உண்டு. ஹல்லேலூயா. என்ன இருக்குதாம்? மகா ஞானம் உண்டு. இப்போ அந்த ஞானம் என்ன என்பது தான் நாங்கள் தியானிக்க போகிறோம். இது என்ன செய்த எறும்பு என்ன செய்தா கோடை காலத்தில் நிறைய வெயில் அடிக்கும் பொழுது, கோடை காலம் எப்படி இருக்கும் நமக்கு நம்ம மனிதர்கள் விரும்பாத ஒரு காரியமே வெக்க வேர்வை, அந்த வெயில், அதைத்தான் விரும்புறது இல்லை மனிதர்கள். ஆனால் இந்த கோடை காலத்தில் எறும்பு வெயிலையோ வெக்கையோ அல்லது ஒரு விதமான அந்த அலுப்பு தன்மைகளையோ அது பார்க்காம அந்த எறும்பு என்ன செய்தான் சிஸ்டர்? அது போய் கோடை காலத்தில் தனக்கென்று ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது.
ஹல்லேலூயா. அதை சேர்த்து வைக்கிறது. ஏனடா மாரி காலத்தில் அந்த மழை பெய்யும் பொழுது எறும்புகள் எல்லாம் வெளியால கூட்டை விட்டு வெளியால வராத மாதிரி அதுக்கு சாப்பாடுகளை அது என்ன செய்தண்டா, அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இதுக்கு இப்படி ஒரு ஞானம் உண்டாம். இப்போ குழி முசலை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு லிட்டில் பவர், அதுக்கு ஒரு கொஞ்சம் வல்லமை தான் உண்டு. இப்போ இந்த கொஞ்சம் வல்லமையில அந்த அந்த குழிமுசல் என்ன செய்யுதுன்னு சொன்னா, கண்மலையில் மேல போய் அதை தோண்டி அந்த வீட்டை, அதனுடைய கூட்டை, அந்த வீட்டை அந்த கண்மலையிலே அது குழிமுசல் அதை தோண்டி அது போய் உட்கார்ந்து இருக்குதா. அதுக்கும் ஒரு ஞானம் உண்டு. இந்த வெட்டுக்கிளிகளை பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டுக்கிளிகளுக்கு ராஜா இல்லையாம், பாஸ் இல்லையாம், லீடர் இல்லையாம். இந்த வெட்டுக்கிளி ஒரு பவுஞ்சாக அது போய் தாங்கள் சேர வேண்டிய இடத்துல அது போய் சேருதாம். ஹல்லேலூயா. இந்த சிலந்தியை பார்த்தீங்கன்னா அரசர் மாலையிலே கூடு கட்டி அது தண்ட கையாலேயே கூட கட்டி போய் தண்ட பாட்டில் அது உட்கார்ந்து இருக்குதாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் என்னத்துக்கு தெரியுமா இதை சொல்லுது? உன்னுடைய கொஞ்ச பலத்தினாலே, உன்னுடைய கொஞ்ச வல்லமையினாலே ஆண்டவர் உனக்கு தந்த அந்த கொஞ்ச வல்லமையை கொண்டு நீ தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய வார்த்தைகளை நீ சம்பாதிக்கிற ஒரு சபையாக ஆண்டவர் உன்னை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. பிலதெல்பியா சர்ச், பிலதெல்பியா சபை, வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 7 தொடக்கம் 13வது வசனம் வரை வாசிங்க. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும், பரிசுத்தம் உள்ளவரும், சத்தியம் உள்ளவரும், சத்தியம் உள்ளவரும், தாவீதின் திறவுகோலை உடையவரும், தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும், பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், நீ என் நாமத்தை மறுதலியாமல், நீ என் நாமத்தை மறுதலியாமல், என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே, வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ போதுமானதே. இங்க பாருங்க, இந்த வசனத்துல, இந்த தமிழ் வேதத்திலே ஒரு பிழையான ஒரு சொல் வந்துவிட்டது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். ஹீப்ரு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது லிட்டில் பவர், கொஞ்சம். அவர்களுடைய பாஷையிலே சொன்னால் அது வேற அது ஹீப்ரு லாங்குவேஜ்ல சொல்றது வேற உச்சரிப்பை தரும். ஆனால் அதிலே போடப்பட்டிருக்கிறது லிட்டில் பவர். இந்த பிலதெல்பியா சர்ச்சுக்கு ஆண்டவர் ஒரு கொஞ்சம் வல்லமையை கொடுத்திருந்தார். எறும்புக்கு ஆண்டவர் கொஞ்சம் வல்லமையை கொடுத்திருந்தார். குழிமுசலுக்கு ஆண்டவர் கொஞ்சம் வல்லமையை கொடுத்திருந்தார். வெட்டுக்கிளிகளுக்கு கொஞ்சம் வல்லமையை கொடுத்திருந்தார். சிலந்திக்கு ஆண்டவர் கொஞ்சம் வல்லமையை கொடுத்திருந்தார். அதே போல பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொஞ்சம் வல்லமையை கொடுத்திருந்தார். ஐயா, கொஞ்சம் வல்லமையை பெற்ற எறும்பு கோடை காலத்திலே அது தன்னுடைய ஆகாரத்தை சேர்த்து வைக்கிற அந்த வல்லமையை அது பயன்படுத்தத்தக்கதான ஒரு எறும்பாக, அற்பமானதாக இருந்தாலும் அந்த கொஞ்சம் வல்லமை அதனுடைய ஞானம். ஹல்லேலூயா. அந்த ஞானத்தை பயன்படுத்தி கோடை காலத்திலே, உபத்திரவ காலத்திலே, வெக்கையான நேரத்திலே, அதுக்கு ஒரு உபத்திரவ காலம், அந்த காலத்திலையும் கூடி அது என்ன செய்தன்னு கேட்டீங்கன்னா, கோடை காலத்திலே ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. ஹல்லேலூயா. எறும்பு போல ஒரு விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் எறும்பு போல இருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். அவர்கள் கோடை காலத்திலும், உபத்திரவ நாட்களிலும், துன்பமான நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் சேமித்து விசுவாச வாழ்க்கையிலே அவர்கள் நடந்து கொண்டிருப்பார்கள். ஆனா இங்க பாத்தீங்கன்னா பிலதெல்பியா சர்ச்சுக்கும் ஒரு லிட்டில் பவர், ஒரு கொஞ்சம் வல்லமை ஆண்டவர் கொடுத்திருந்தார். எறும்பு போல அந்த பிலதெல்பியா சபையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன்.
அல்லது சிலந்தி பூச்சியை போல அந்த பிலதெல்பியா சபையை எடுத்துக்கொள்ளுங்களேன், அல்லது குளிமுசலை போல அந்த பிலதெல்பியா சபையை எடுத்துக்கொள்ளுங்களேன், அல்லது அந்த வெட்டுக்கிளியை போல அந்த பிலதெல்பியா சபையை எடுத்துக்கொள்ளுங்களேன். அதுக்கு கொஞ்சம் வல்லமை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த பிலதெல்பியா சபை அந்த கொஞ்ச வல்லமையில தன்னை எப்படி நடத்திட்டு தெரியுமா? வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் வல்லமையை தான் நான் தந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பெலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் வல்லமை இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், நீ என் நாமத்தை மறுதலியாம. ஐயா, அதுக்கு பெரிய வல்லமை ஆண்டவர் கொடுக்கல, அதுக்கு கொஞ்சம் வல்லமை தான் கொடுத்தார். பெரிய 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 காரியங்களை செய்கிற வல்லமை அதுக்கு கொடுக்கல, அதுக்கு கொஞ்சம் வல்லமை தான். அந்த கொஞ்சம் வல்லமையிலையும் பிலதெல்பியா சபை ஒரு காரியத்தை செய்கிறது. இயேசுவின் நாமத்தை அது மறுதலிக்காத ஒரு சபையாய் வாழ்ந்து காட்டினது. வாசிங்க. நீ என் நாமத்தை மறுதலியாமல், நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, இந்த பாருங்க, பிலதெல்பியா சபைக்கு அந்த கொஞ்சம் வல்லமைய ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அந்த கொஞ்சம் வல்லமையில வசனத்துக்கு, தேவனுடைய வசனத்தை அது மறுதலிக்காத ஒரு சபை. தேவனுடைய வசனத்தை மறுதலிக்காத சபைன்னா என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காத ஒரு சபையாக அந்த சபை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு கொஞ்சம் வல்லமை தான் இருக்குது, நமக்கு பெரிய அதிசயங்களை சேர வல்லமை இல்லையே, கொஞ்சம் தான் இருக்குது அப்படி என்று சொல்லிட்டு ஆண்டவரே வல்லமை தாரும் தாரும் என்று கேட்க தேவல. உனக்கு தந்த அந்த கொஞ்சம் வல்லமையிலேயே பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனுக்கு பெரிய பலவீனம் இருந்தது, அந்த பலவீனத்தில் கர்த்தருடைய வல்லமை பூரணமாய் விளங்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குளிமுசலை பாருங்களேன், எங்கே போய் கண்மலையில் தோன்றதுன்றா பெரிய விஷயம் அது தெரியுமா? கண்மலையில் அது சரியான ஹார்டான ஒரு விஷயம், ஒரு கடினமான ஒரு விஷயத்தை குளிமுசல் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சம் வல்லமை என்ன செய்து தெரியுமா? பெரிய மவுண்டனில் ஏறி, ரொக்கில் ஏறி, அந்த பெரிய மலையில் கண்மலையில் ஏறி என்ன செய்துன்னு தெரியுமா? அது கடினமாகவே அந்த காரியத்தை செய்து அதுக்கு ஒரு வீட்டை அந்த கண்மலையின் மேலே தயாரிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொஞ்சம் மற்றாக்களுக்கு பெரிய பெரிய வல்லமை கொடுக்கிறாரே, மற்றாக்களுக்கு வரங்களை கொடுக்கிறாரே, மற்றாக்களுக்கு அதிசயங்களை செய்கிறாரே என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் உனக்கு கொஞ்சம் வல்லமை தந்தாலும் அதை கொண்டு பெரிய காரியங்களை நீ செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்ய முடியும் சிஸ்டர். வெட்டுக்கிளிக்கு அதுக்கும் ஒரு கொஞ்சம் வல்லமை தான், ஆனா அதுக்கு ராஜா இல்லையா, அதுக்கு லீடர் இல்லையா. அது என்ன செய்தான் தெரியுமா? அது அப்படி லீடர் இல்லாம இருந்தாலும் டிசிப்ளின் லைஃப் அது காத்துக்கொள்ளுது. ஹல்லேலூயா. ஒழுங்காக பவுஞ்சு பவுஞ்சாக, அதாவது குரூப்பாக, டீமாக தாங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேருது. ஹல்லேலூயா. அதுக்கென்று ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அந்த கொஞ்சம் வல்லமையை தந்திருக்கிறாரே, கொஞ்சம் தானே தந்திருக்கிறார், இதை கொண்டு நான் என்ன செய்யறது அப்படி என்று நீங்க யோசிக்காதீங்க. அப்படி யோசித்த ஒரு நபர் ஒரு தாளந்தை எடுத்து மண்ணுக்குள்ள புதைச்சதினாலே பொல்லாத ஊழியக்காரன் என்கிற பெயரை அவர் பெற்றார். இவருக்கும் கொஞ்சம் வல்லமை தான் கொடுத்தான் ஆண்டவர். என்ன தெரியுமா? அவருக்கு ஒரு தாளந்து கதை யாருக்கு தெரியும்? Praise the Lord. இந்த ஒரு தாளந்தை எஜமான் கொடுத்து விட்டு அவர் வெளியூருக்கு போய் திரும்பி வரும் பொழுது இந்த ஒரு தாளந்தை கொண்டு நீ என்ன செய்தான் ஆண்டவர் கேட்டார். இவன் சொன்னா என்ன தெரியுமா? நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர். என்னையா? விதைக்காத இடத்துல அறுக்கிறவராம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஊழியக்காரன் என்று நான் அறிஞ்சு நான் என்னுடைய அந்த ஒரு தாளந்த நான் புதைச்சி வைத்தேன் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா? வெரி குட் என்று சொல்லல. என்ன சொல்ல தெரியுமா? பொல்லாத ஊழியக்காரனே, நீ அந்த ஒரு தாளந்த காசு கடையில், அதாவது பேங்க்ல போட்டு வச்சா கூடி
நான் வந்து வட்டியோட நான் அதை வேண்டியிருப்பேன். சோம்பல் உள்ள ஊழியக்காரனே, நமக்கு கொஞ்சம் வல்லமைய அல்லது ஒரு தாளந்த அல்லது ஒரு காரியத்தை, ஒரு கொஞ்சத்தை ஆண்டவர் நமக்கு தந்தாலும் அதை சரியாக நாம் பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு திறந்த வாசலை உண்டு பண்ணுவார். அவருடைய வசனத்தின்படி நாம் வாழும் பொழுது கொஞ்ச வல்லமையை கொண்டு, கொஞ்ச தாளந்தை கொண்டு, கொஞ்ச காரியத்தை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. இந்த வட்டுக்கிளியை பாருங்க, ஒன்றுமே ராஜா இல்லை, இதால போ இதால போ இதால போ, இப்படிதான் வாழணும் இப்படிதான் செய்யணும் என்று வெட்டுக்கிளிக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கல. ஆனா வெட்டுக்கிளிகள் என்ன செய்து தெரியுமா? அது ராஜா இல்லாது இருந்தும் தங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், தங்களுக்குள்ள ஒரு இச்சை அடக்கம், தங்களுக்குள்ள ஒரு ஒழுங்கு, தங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளினை அது அமைத்து கொண்டது. அது போய் சேர வேண்டிய இடத்துல அது போய் சேருது. ஹல்லேலூயா. இதே மாதிரி தான் வெட்டிக்கிளி போல விசுவாசிகள் இருந்தா உங்களுக்கு ஒரு லீடர் தேவையில்ல. நீங்களாவே என்ன செய்வீங்க தெரியுமா? போய் சேர வேண்டிய இடம் பரலோகம். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு, நீங்கள் சீர்திருத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ முயற்சி செய்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பயும் யாரோ ஒரு பாஸ்டர் வந்து உங்களுக்கு போதிச்சு கொண்டே இருக்கணும், யாரும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும் என்று நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களாகவே பைபிளை படிக்க ஆரம்பிப்பீங்க, நீங்களாகவே ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க, நீங்களாகவே உபவாசிக்க ஆரம்பிப்பீங்க, நீங்களாகவே பரிசுத்தமாய் வாழ ஆரம்பித்து விடுவீங்க. ஹல்லேலூயா. வெட்டுக்கிளி போல இருக்கிற விசுவாசி கூட்டத்தை கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா. யாரும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்ல, யாரும் அவர்களை கைட் பண்ண தேவையில்ல, இப்படித்தான் ஒழுங்கா வாழணும் என்று யாரும் சொல்ல தேவையில்ல. அவர்களாகவே வேத வசனத்தை படித்து, அவர்களாகவே அந்த ஒழுங்கை படித்து, அந்த 10 கற்பனைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க ஒப்பு கொடுத்து விடுவார்கள். ஹல்லேலூயா. இப்படி ஒரு விசுவாசி கூட்டம் இருந்துட்டுண்டா ஹல்லேலூயா, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி எறும்பு போல ஒரு குரூப், ஒரு விசுவாச கூட்டம் இருந்ததுண்டா அவர்கள் எந்த உபத்திரவத்திலையும், வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, காற்றடிச்சாலும் சரி, என்ன உபத்திரவத்தின் மத்தியிலும் வேத வசனத்தை அவர்களுக்குள்ளே சேமித்து வைப்பார்கள். சாப்பாட்டை அல்ல, தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்குள்ளே சேமித்து வைத்து, கோடை காலத்தில் சேமித்து வச்சு, மாரி காலத்தில் புயல் அடித்தாலும் வெயில் அடித்தாலும் என்ன செய்தாலும், என்ன மாதிரியான சூழ்நிலை மாறினாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவ வசனம் இருக்கிறபடினால் இயேசுவை மறுதலியாமல் வாழுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குது? ஹல்லேலூயா. இப்படி இந்த எறும்பு போல விசுவாசி கூட்டம், வெட்டுக்கிளிகளை போல ஒரு விசுவாச கூட்டம், குழிமுசலை போல ஒரு விசுவாச கூட்டம், அவர்களெல்லாம் மண்ணை தோண்டி, இந்த பாருங்க, இந்த குழிமுசல் வந்து மண்ணை தோண்டி வீடு கட்டலையா, கண்மலையில் போய் என்ன செய்து தெரியுமா? வீடு கட்டுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எப்படி இருப்பான்னா, கண்மலையின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சும்மா இந்த நீதிமொழிகளில் சும்மா இந்த மிருகங்களை, இந்த ஜந்துக்களை ஆண்டவர் எழுதி வைக்கல. இப்படிப்பட்டதான இப்படி ஒரு விசுவாச கூட்டங்கள், கிறிஸ்டியன்ஸ், இப்படி ஒரு தேவ ஜனங்கள் காணப்படுகிறார்கள். வெரைட்டியாக, பகுதியாக இப்படியான விசுவாச கூட்டங்கள் காணப்படுகிறார்கள். எறும்பு போல சுறுசுறுப்பாக தேவனுடைய வார்த்தைகளை சேமித்து, என்ன உபத்திரவத்தின் மத்தியிலும் சேமித்து வைக்கிற ஒரு எறும்பு கூட்டம் போன்ற விசுவாச கூட்டங்கள் இந்த நாட்களிலே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. என்னதான் பின்வாங்கி போனாலும், என்னதான் மற்றவர்கள் செய்தாலும், ஒரு விசுவாச கூட்டம் இருக்கிறது. அது எறும்பு போல உபத்திரவத்தின் மத்தியிலே ஒரு கூட்டம் அப்படியே பின்வாங்கி போயிட்டோம், ஒரு கூட்டம் இல்லை. கிறிஸ்துவின் நிமித்தம் இன்றைக்கு நாங்கள் வாசித்த வேத வசனம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் நிமித்தம் வார எல்லா துன்பங்கள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன செய்வாங்களாம்? துன்பப்படுவார்களாம். அப்படி துன்பத்தின் மத்தியிலையும் தேவனுடைய வார்த்தைகளை அப்படியான எறும்பு கூட்டங்கள் என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே எறும்பு போன்ற விசுவாசிகள் சேமித்து வைப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேருக்கு பாஸ்டர் ஏதாவது சொல்லணும், பாஸ்டர் சொன்னா தான் செய்வாங்க. தாங்களா ஜபிக்க மாட்டாங்க, தாங்களா வேதத்தை தியானிக்க மாட்டாங்க, தாங்களா வேதத்தை படிக்க மாட்டாங்க, அந்த தியானிக்க மாட்டார்கள். யாராவது ஒரு ஆள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆனா சில கூட்டம் இருக்குது, யாரும் சொல்லாமலே
யாரும் சொல்லாமலே அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சிலர் யாரும் சொல்லாமலே வேதத்தை ஸ்டடி பண்ணி வேதத்தை தியானித்து ஆண்டவரோடு பல மணித்தியாலங்கள் நெருங்கி கொண்டே இருப்பாங்க. இந்த கூட்டம் யாரு தெரியுமா? யாரும் கைட் பண்ணாமலே அப்படி தேவனை நெருங்கி சேர்ற கூட்டம் யாரு தெரியுமா? அது என்ன விசுவாச கூட்டம் தெரியுமா? வெட்டுக்கிளி. ஹல்லேலூயா. வெட்டுக்கிளி ஜாதியான ஒரு விசுவாச கூட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அடுத்தது நாங்க பார்த்தோம் குழிமுசல். இந்த குழிமுசல் அது எவ்வளவு ஹார்டாக அந்த கண்மலையை தோண்ட வேண்டும், எவ்வளவு ஹார்டாக பலத்தை பிரயோகித்து அந்த கல்லுகளை அந்த காரியங்களை தோண்டி அந்த வீட்டை கட்ட வேண்டும். அதே போல சில விசுவாச கூட்டம் கடினமான உழைப்பினாலே தேவனுடைய ஊழியத்தை கடினமாய் செய்து தேவனுடைய வார்த்தையை கடினமாய் தியானித்து அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவின் மேலே கட்டி எழுப்புகிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா சிலந்தி இருக்குதே, அது தண்டை கையாலேயே தண்டை வீட்டை என்ன செய்தான்? அப்படியே கட்டுதான். அரசன் மாளிகையில் உட்கார்ந்து இருக்குதான். ஹல்லேலூயா. அற்பமான அந்த சிலந்திய ஆண்டவர் அரண்மனையில் கூடி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் அற்பந்தாண்டு நீங்கள் நினைக்கலாம். அடிமையாக போன தானியேலை ஆண்டவர் நேபுகாத்நேச்சருடைய அரண்மனையிலே ஒரு மூன்றாவது தராதரத்திலே அந்த தேர்ட் லீடராக ஆண்டவர் அந்த தானியேலை அரண்மனையிலே வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவனும் அடிமையாக போனவன் தான், சிலந்தியை போல இருந்தவன் தான். அவனை தூக்கி ஆண்டவர் எங்கே வச்சா தெரியுமா? அரண்மனையில் வச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் ஒரு சிலந்தியை போல தனிப்பட்ட நபராக அரண்மனையில் இருக்கக்கூடிய விசுவாச கூட்டத்தை பார்லிமெண்ட்லேயும் ஆண்டவர் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. மைத்திரிக்கு பக்கத்துலேயும் ஆண்டவர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. எல்லா ராஜாக்களுக்கு பின்னாலேயும் ஒரு தேவ மனிதனை வைத்திருப்பார். சரியாக நம்ம வாழும் பொழுது, சரியாக நம்ம தேவனோடு நம்ம நடக்கும் பொழுது அந்த விசுவாச கூட்டத்தை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குது பாருங்க. கொஞ்ச பலன் அந்த பிலதெல்பியா சபைக்கு இருந்தது, கொஞ்ச பலன் தான் இருந்தது. ஆனால் அந்த பலமைய அந்த பிலதெல்பியா சபை சரியாக பயன்படுத்தினது. வாசிங்க 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் இப்ப என்னையா இந்த கொஞ்சம் வல்லமையில் அது என்ன செய்யுது? இப்ப வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனம், அதாவது தேவனுடைய வார்த்தையை நீ காத்துக்கொண்டபடியினால், தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்கிறது என்ன தெரியுமா? இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட தேவ வார்த்தையின் படி அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காட்டினபடியினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு தெரியுமா? நீ உன்னுடைய கொஞ்ச வல்லமையிலே காரியங்களை நீ செய்தபடியினால், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடியினால் பூச்சக்கரம் எங்கும், அதாவது பூமியில் எங்கும் வரப்போகிற சோதனைகள், பலவிதமான டேஞ்சர்ஸ், இந்த டைம்ல கூடி நானும் உன்னை காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. உன்னை கொஞ்ச வல்லமையை சரியா பயன்படுத்திட்டியேண்டா, ஆண்டவர் உனக்கு தந்த கொஞ்ச தாளந்த சரியா பயன்படுத்திட்டியேண்டா, ஆண்டவர் உனக்கு அதுக்கேற்ற ரிவார்டை ஆண்டவர் இந்த உலகத்தில் உனக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் இயர் ஆஃப் ரிவார்ட்.
தேவன் நமக்கு வெகுமதிகளை, தேவன் நமக்கு பலனை தருகிற ஆண்டு. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை காத்துக்கொள்கிறவர்கள், தேவன் தந்த கொஞ்ச வல்லமையை சரியா பயன்படுத்துகிறவர்கள், தேவன் தந்த கொஞ்ச தாளந்த சரியா பயன்படுத்துகிறவர்களுக்கு தேவன் இந்த வருஷமே ரிவார்டை தருவார். ஹல்லேலூயா. அதுக்குரிய பலனை தருகிற ஆண்டு. ஹல்லேலூயா. This is the year of reward. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. This is the year of glory. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்ச வல்லமை இருந்தால் அதே கொஞ்ச வல்லமை தானே என்று நீ கவலைப்படாத. ஒரு டாலண்ட் இருந்தால், ஒரு டாலண்ட் இருந்தால், ஐயோ என்னட்ட ஒரு டாலண்ட் தான் இருக்குதே என்று நீ கவலைப்படாத. அந்த ஒரு டாலண்ட ஆண்டவருக்காக சரியாக பயன்படுத்து. அந்த கொஞ்ச வல்லமையை சரியாக ஆண்டவருக்காக பயன்படுத்து. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்களேன், பிலதெல்பியா சர்ச் அந்த கொஞ்ச வல்லமையை கொண்டு சரியா பயன்படுத்தினபடினால எந்த பெரிய காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் தெரியுமா? உலகமெங்கும் பூச்சக்கரமெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு நானும் உன்னை தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. உலகெங்கும் எங்கும் வருகிற டேஞ்சருக்கு ஆண்டவர், விஞ்ஞானிகளே பயப்படுகிற காலத்திலேயும் கூடி ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? அந்த சர்ச்சை, அந்த பிலதெல்பியா சர்ச்சை ஆண்டவர் காத்துக்கொள்ளுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தின்படி வாழும் பொழுது பிரதர், வசனத்துக்கு அந்த கொஞ்சம் வல்லமையில கூடி, கொஞ்ச தாளந்த கூடி, கொஞ்ச வரங்களை கூடி ஆண்டவருக்காக சரியா பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களையும் பெரிய பாதுகாப்பையும் இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனை பேர் விளங்குது? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கெல்லாம் ஆண்டவர் கொஞ்சம் வல்லமை, பெரிய பெரிய காரியங்களை செய்கிற மாதிரி நாங்கள் எங்களுக்கு பெரிய வல்லமை இல்லாட்டியும் கொஞ்சம் வல்லமையை தந்திருக்கிறார். அந்த கொஞ்சம் வல்லமையை, அந்த கொஞ்சம் தாளந்த சரியாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்கும் பொழுது பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹீப்ரு பைபிள்ல அழகா போட்டிருக்குது, குழி மூசலுக்கு கொஞ்சம் வல்லமை இருந்துச்சு, ஆனால் குழி மூசல் அந்த கொஞ்சம் வல்லமையை கொண்டு பெரிய கண்மலையின் மேலே தன்னுடைய வீட்டை கட்டுது. ஹல்லேலூயா. எறும்புக்கு கொஞ்சம் வல்லமை இருந்தது, ஆனால் அது கோடை காலத்தில் அந்த கொஞ்சம் வல்லமையை கொண்டு தன்னுடைய ஆகாரத்தை சேர்த்து வச்சுது. வெட்டுக்கிளிக்கு கொஞ்சம் வல்லமை இருந்துச்சு, ஆனால் லீடர் இல்லை. அந்த கொஞ்ச வல்லமையை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு டிசிப்ளினை அமைத்து கொண்டது. நாங்கள் இப்படி ஒழுங்காக நடக்க வேண்டும், இப்படி ஒழுங்காக வாழ வேண்டும், இப்படி தான் சாட்சியாக வாழணும் என்று அந்த வெட்டுக்கிளி கூட்டம் தன்னுடைய வாழ்க்கையை டிசிப்ளினாக அமைத்து கொண்டது. ஹல்லேலூயா. சிலந்திக்கு கொஞ்சம் வல்லமை இருந்தது. ஒரே தனிநபராக, ஒரு கூட்டமும் இல்லாமல் தனி ஒரு நபராக அரசர் மாளிகையில் போயிருந்தாலும் தனக்கண்டு ஒரு கூட்டை கட்டுகிற ஒரு தாளந்து அதுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டதான நபர்களை கர்த்தர் இயர் ஆஃப் ரிவார்டில் தேவன் பலனை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. யாவரும் அப்படியே எழுந்து நிற்போம். கரங்களை உயர்த்தி யாவரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு தாளந்து அல்லது கொஞ்சம் வல்லமை தான் உண்டு. நான் பெருசாக ஜபிக்க மாட்டேன் ஆண்டவரே, கொஞ்சமா தான் ஜபிப்பேன். ஆனா உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்வீராக. கர்த்தர் எனக்கு கிருபை செய்வீராக. எனக்கு பெரிய அறிவில்லை ஆண்டவரே, கொஞ்சம் அறிவு தான் இருக்குது. நீ தந்த அந்த கொஞ்சத்தை கொண்டு உம்முடைய வசனத்தை காத்து நடக்கும்படி, உம்முடைய வசனத்தின்படி நடக்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்வீராக. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்றீங்களா? தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஜீசஸ். எஸ், வழியால் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். Thank you Holy Spirit of God. Thank you Holy Spirit of God. Thank you Master. Thank you Master. Thank you Master. Le bahatana mashallah அப்படியே ஜபிங்க. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord.
அப்படியே ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஜீசஸ். இருதயம் திறந்த ஆண்டவரோட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு ஆண்டவரே, எனக்கு பெரிய தாளந்தெல்லாம் இல்லை ஆண்டவரே, எனக்கு பெரிய பெரிய அபிஷேகம் இல்லாத ஆண்டவரே, ஆனால் பிலதெல்பியா சபை மாதிரி உம்முடைய வசனத்தை காத்துக்கொள்ள, உம்முடைய வசனத்தை காத்துக்கொள்ள. தம்பி அடிக்காதீங்க தம்பி, கொஞ்சம் விடுங்க. டோன்ட் ப்ளே. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே தயவு செய்து ஆண்டவரே உம்முடைய வல்லமை, உம்முடைய பெரிய வல்லமை எனக்கு இல்லை ஆண்டவரே, உம்முடைய பெரிய வல்லமை எனக்கு இல்லை, உம்முடைய பெரிய வல்லமை எனக்கு இல்லை ஆண்டவரே. ஆனால் கொஞ்சம் தான் எனக்கு வல்லமை உண்டு, கொஞ்சம் தான் எனக்கு கிருபைகள் உண்டு, கொஞ்சம் தான் தாளந்து உண்டானவரே. இதை நான் சரியாக உம்முடைய வசனத்தின்படி நான் காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. இப்படி கரங்களை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். Lebahadanama shalama radanama shikala bariantaraba remananture labahadanama shala bariantaraba. Thank you master, thank you master, thank you master, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Legabahadanama shala bariantarama shalaba. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Remaladunama shala bariantarama shalaba regadanama shala barianturi alaba shikarabaladunama. அப்படியே ஜெபிங்க. கட்டுக்கள் உடைய போகிறது. Thank you Holy Spirit of God, thank you Holy Spirit of God. அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இடம் அசையத்தக்கதாக ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. Thank you Holy Spirit of God. இப்பொழுது நீங்க ஜெபிங்க. இப்பொழுது ஆவியானவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். Thank you Holy Spirit of God, thank you Jesus, thank you Jesus. உங்களுடைய ஜெபம் ஆண்டவரை இப்பொழுது அசைக்க போகிறது. ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். Thank you Jesus, thank you Jesus, thank you Holy Spirit of God. யாரும் பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உங்களை சந்திக்க போகிறது. உங்களுடைய ஜெபம் மாத்திரம் ஆண்டவர் இப்பொழுது ஒரு அசைவை கொண்டு வர போகிறார். Thank you Holy Spirit of God, thank you Holy Spirit of God. உங்களுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. Thank you Master, thank you Master. Libahatanama shakabalhatanama shalaba remalahudana shalaba rianturaba labaduraba shalaba likatura bahadanama shalaba rianturabo. Thank you Master, thank you Master, thank you Master, thank you Master. Legabahata marabada bakabala badura bashala bariantaraba lekatora malahudana mashala bariantaraba lahudana rekatura bahadana mashala bariantaraba lekatora malahudana mashala barikandaraba labaduraba rekatana mashala bariantara mashala. Yes, thank you Master, thank you Jesus. ரிகதர மஷல பரியந்தரபா. ஒரு இருள் போல இருக்கிற அந்த பேரியர் உடையப்படுகிறது. Thank you Lord, thank you Lord, thank you Lord. அந்த பேரியர் உடையப்படுகிறதை நான் பார்க்கிறேன். Thank you Holy Spirit of God, thank you Jesus, thank you Jesus. இப்பொழுது விடுதலை உண்டாகிறது, இப்பொழுது விடுதலை உண்டாகிறது. Thank you Master, thank you Master. ரிகபகபலபதுரபா ஷலபா. பிடிக்கிறவங்க கவனமா இருங்க. Thank you Holy Spirit, thank you Lord, thank you Jesus, thank you Jesus. லிபக ஷகரபலதரபா ஷலபா லிகபரகதன Shalaba. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Spirit of deliverance, I release the spirit of deliverance in the mighty name of Jesus, in the mighty name of Jesus, in the mighty name of Jesus. Thank you Lord. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை நுகங்களை முறிப்பதாக. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. நுகங்கள் முறிக்கப்படுவதாக in the mighty name of Jesus, 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 in the name of Jesus, in the mighty name of Jesus. Yes, likabaraba shalaba. ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus. Thank you Lord, thank you Holy Spirit of God, thank you Lord, thank you Jesus. அப்படியே கரங்களை உயர்த்தின வண்ணமாக. Thank you Jesus. Back. Vomiting வருது. Thank you Jesus. Quick. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இப்பொழுது deliverance ஆண்டவர் சொன்னது யாரும் அங்கங்கே பார்க்க வேண்டாம். Thank you Jesus, thank you Jesus. எல்லாரும் ஜெபிங்க, ஊக்கமா ஜெபிங்க. அந்த சூனிய கட்டுகள் அறுபடுகிறது, அந்த மந்திர கட்டுகள் அறுபடுகிறது. Thank you Lord, thank you Master, thank you Jesus,
Thank you Jesus. எல்லாரும் ஊக்கமா, எல்லாரும் வாயை திறந்து ஜபிக்க இல்லாதாக்கள் தயவு செய்து வெளியில போங்க. ஜபிக்கிறாக்கள் மாத்திரம் இருங்க. Thank you Holy Spirit of God. Thank you Jesus. ரிபாபாகா ஷலபா ரியாந்தரபா. இது deliverance time. இப்பொழுது ஆண்டவருடைய விடுதலை நேரம் இது. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. லிபாகபா கபா கபா ஷலபா ரியாந்தரபா. எல்லா சூனிய கட்டுகளும் அறுந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். எல்லா சூனிய கட்டுகளும் அறுந்து போவதாக, எல்லா சூனிய மந்திரங்கள் உடைந்து போவதாக இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Come out everything. Come out. Come out. Come out. Come out. Come out. Come out. In Jesus mighty name. In Jesus mighty name. Thank you Jesus. யாருக்காவது வயிற்றில் குமிட்டி வந்தால் don't worry, நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்படி அது வெளியால வருகிறது. அந்த அசுத்தாவிகள் வெளியே வருகிறது. Thank you Holy Spirit of God. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Ribakabagalaba shalaba. Rikabaturaba shalaba riantaraba shalaba. Limanturaba lahudanama shalaba. Thank you Jesus. ஜபிக்கிற இடத்துல அசுத்தாவிகளுக்கு இடம் இல்லை, பிசாசுகளுக்கு இடம் இல்லை, மரணங்களுக்கு இடம் இல்லை, சூனியங்களுக்கு இடம் இல்லை. எல்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக எந்த அசுத்தாவிகளும் நிற்க முடியாது, எந்த மரணங்களும் நிற்க முடியாது, எந்த சூனியங்களும் இருக்க முடியாது, எந்த தீய வல்லமைகளும் இருக்க முடியாது. எல்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். Yes, that's right. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. In the name of Jesus. In the name of Jesus. In the name of Jesus. Hallelujah. Hallelujah. Likabakabarabashakarabalabaduraba. Rikatarabashalabariantarabashalaba. Rikataramalahudarabasalaba. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit of God. Thank you Jesus. Thank you Jesus. Likabarabadarabasalabariantaraba. Limanturabalabadurabashalaba. Uramashakarabalabadurabashalaba. ஆண்டவரே கட்டுகள் அறுக்கப்படுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். உங்களுடைய ஜெபம் இன்னும் ஏறெடுக்கப்பட வேண்டும், இன்னும் ஏறெடுக்கப்பட வேண்டும். Thank you Lord. என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. சொல்லிக்கொண்டே இருங்க, என்னை விடுதலையாக்கும் இயேசுவே, என்னை விடுதலையாக்கும் இயேசுவே, என்னை விடுதலையாக்கும் இயேசுவே, என்னை விடுதலையாக்கும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Ribabagabagabalabadurabashalaba. Thank you Lord. Thank you Holy Spirit of God. Thank you Jesus. Thank you Jesus. Limandaralahatanamashakaraladarabasalaba. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit of God. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Limandaramashakarabaladunamashi. Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் விடுதலை உணர்றீங்க? Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Yes, that's right. Hallelujah. இப்போ நாங்க விடுதலைக்காக ஜெபித்தோம். இப்போ நாங்க ஜெபிக்க போறது அபிஷேகத்துக்காக. நான் ஒரு பேரியரை, ஒரு விதமான இருளின் ஒரு தடையை நான் பார்த்தேன். நான் அது இப்போ உடைஞ்சு போயிருக்குது. தேங்க்யூ லார்ட். இப்போ நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒன்றுமே வாசிக்கப்படாது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறதுனால ஒன்றுமில்லை. நத்திங் நத்திங் நத்திங். உங்களுடைய இருதயம் ஆண்டவரோடு இணையும் பொழுது மாத்திரமே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. இப்போ நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபி. எத்தனை பேருக்கு அபிஷேகம் தேவை? எத்தனை பேர் ஆவியானவரால் நிரம்பி இருக்க போகிறீங்க? அல்லேலூயா. பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறீங்க, ஆண்டவரே என்னை இப்போ நிரப்புங்க. சொல்லுங்கள், இப்போ எனக்கு பின்னால் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்மேல் அனுப்பும், என்மேல் அனுப்பும். வழியால் இருக்கிறவங்கன்னு சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்மேல் அனுப்பும், என்மேல் அனுப்பும், என்மேல் அனுப்பும். ஓகே, இப்பொழுது நீங்கள் ஜெபிங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வல்லமை ஆவியானவர் உங்கள் மேலே வந்து இறங்குவார்.
Thank you, Holy Spirit of God. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. நான் கை வைக்க மாட்டேன். கர்த்தர் உங்கள் மேல தன்னுடைய கையை வைத்து தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மேல் அனுப்புவார். Thank you, Jesus. 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 இது உம்முடைய ஜனம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கேட்கிறார்கள். இப்பொழுதே கட்டளை. That's right. That's right. இப்பொழுதே. Right now. Right now. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. நீங்க கேளுங்க. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Ribakaba shakalaba duraba shalaba. நீங்க நிரம்புங்க. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. வெளியால இருக்கிற ஒவ்வொருவரும் கேளுங்க. Thank you, Lord. Yes, thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Libabagaba shabarabaduraba shalaba. வேதம் சொல்கிறது கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். Thank you, Holy Spirit of God. Thank you, Holy Spirit of God. Thank you, Holy Spirit of God. Libagaba raba shagadaraba shalaba. Thank you, Jesus. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே எனக்கு தாங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே எனக்கு தாங்க. கேளுங்க. விடாதீங்க அவரை. Thank you, Jesus. Thank you, Jesus. Libagabaduraba shalabariandaraba. Rikataraba shalabariandaraba. Thank you, Jesus. 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 பாருங்க. ஆவியானவர் இறங்கி வருகிறது பாருங்க. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Yes, sister. நீங்க கேளுங்க brother. நீங்க கேளுங்க sister. நீங்க கேளுங்க சகோதரி. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்கு தருவார். Thank you, Lord. பாருங்க. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. அவர் உண்மை உள்ளவர். Thank you, Jesus. Here. Look at this. Look at this. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நிரம்புங்க. வெளியால இருக்கிற ஒவ்வொருவரை நிரம்புங்க. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. ஒரு பாடலில் இல்லை, ஒரு இசையில் இல்லை. Thank you, Jesus. உங்களுடைய இருதயம் திறந்த ஜெபம் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க, இயேசு கிறிஸ்து உங்களை நிரப்ப போதுமானது. Thank you, Lord. Thank you, Lord. Yes. Thank you, Master. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Master. Thank you, Master. Thank you, Jesus. Hallelujah. இதான் ஆண்டவருடைய வழி நடத்த விலங்க. அங்கே பாருங்க எத்தனை பேர் கீழே கிடக்குறாங்கண்டே. இதுக்கு காரணம் எங்களுடைய வல்லமை அல்ல, இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமை. ஹல்லேலூயா. Thank you, Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளியால் இருக்கிறவர்கள் அங்கே கர்த்தருடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. Thank you, Jesus. Thank you, Jesus. நீங்கள் சரியாண்ட புரிஞ்சுக்கொள்ளணும். இசை தாளந்தினாலோ பாடல் குரலினாலோ ஆவியானவர் கிரியை செய்கிறது அல்ல. ஆண்டவர் கிரியை செய்கிறது அப்போ தெரியுமா? உன் இருதயத்தில் இருக்கிற உண்மையான விண்ணப்பம் ஆண்டவரை மனம் இறங்க வைத்து விடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ஒரு பாடலை படிப்போமா? அப்படியே கரங்களை அசைத்து பரலோகமே ஜீசஸ் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா
ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். Brother, Russian, yeah. நான் பார்க்கிறோம் உனக்குள்ள இதுவரைக்கும் ஒரு ஏதோ ஒரு பயம் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. பயம், ஏதோ ஒரு பயம் உனக்குள்ள இருக்குது. ஆண்டவர் எனக்கு அதை காண்பிக்கிறார். சம்திங் எது எடுத்தாலும் ஏதோ ஒரு பயம் உன்னை அழுத்தி கொண்டிருக்குது. நான் சொல்ல சரியா? ஓகே, இப்போ ஆண்டவர் உனக்கு அதுல இருந்து இயேசு உனக்கு விடுதலையாக்க போறார். விசுவாசிக்கிறியா? கையை வைத்து. Thank you master, thank you Jesus. Spirit of fear, come out, come out in the mighty name of Jesus. Yes, come out, come out. இப்ப அந்த கட்டு அறுக்கப்படுவதா இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுங்க. இப்பொழுதே கட்டு அறுக்கப்படுவதா in the mighty name of Jesus, in the mighty name of Jesus. இந்த இருதயத்தில் இருக்கிற அந்த பயம் இயேசுவின் நாமத்தினால் உடைந்து போவதா, உடைந்து போவதா in the mighty name of Jesus. Thank you master, thank you master, thank you master, thank you Lord, yes, thank you Lord, thank you Lord, thank you Lord, yes. கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். Thank you Lord. Yes. Heart beat எல்லாம் ஒழுங்காவதா, heart beat ஒழுங்காவதா. Jesus name, Jesus name, Jesus name, Jesus name, Jesus name. Heart beat ஒழுங்காவதா. That's right. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரிசுத்தர், 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 ஆமென். பரிசுத்தர், பரிசுத்தர், ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். அப்படியே அவர் கரங்களை உயர்த்தி நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவ ஜனம் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்க கடவர். வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து
தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். நேற்றும் இன்றும் என்று மாறாதன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆபிரகாமுக்கு உண்டான சகலவித ஆசீர்வாதங்களினாலும் யெகோவா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீர் என்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே, எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், இலக்கம் 41/10, 3ஆம் குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God, and only for my sins he had
had shed his blood on the cross and died. And also I believe that he had won the death and arose in the third day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father. Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41/10, 3rd Cross, Thisaveerasingham Square, Batticalow, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නේ. ඔබ ඔබගේ ගැලවුම්කරු වශයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙව යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මා ඔබ වෙත පැමිණියෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මලවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරය වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලියුව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි. ආමේන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries අංක 41-10 3වෙනි හරස් වීදිය තිසවීරසිංගම් චතුරස්‍රය මඩකලපුව ශ්‍රී ලංකාව.